மனசாட்சியோடு சொல்லுங்கள், பலாபலத்தில் நிற்பதற்கு யார் தான்? நீங்கள் பதவி ஆசையினால மத்திய அமைச்சர் ஆகிவிடலாமா என்று கூட அந்த ஆசை என்ன என்பது எனக்கு தெரியும். என்ன விவரங்கள் எல்லாம் பேசப்பட்டது, எல்லா விவரங்களும் எனக்கு தெரியும். அரசியல் நாகரிகம் கருதி நான் அதை சொல்லவில்லை. ஆகவே நான் சொல்லவும் மாட்டேன். அது நாகரிகம் மட்டுமல்ல, தலைமை நம் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கும் அது உகந்தது அல்ல என்கிற காரணம். நீங்கள் பேசுவதெல்லாம் உண்மை என்று நினைப்பது. எத்தனை நிலைப்பாடு மாறி இருக்கு. என்னை நிலைப்பாடு மாறியவனாக சொல்லுவேன். நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, கட்சிக்கு, தலைமைக்கு, இரட்டை இலை சின்னத்திற்கு தலைமை தாங்குவதை வழிமொழிந்து முன்மொழிந்து பாராட்டி பேசியதும், அவர்களுக்கு துணை நின்றதும், அவர்களுக்கு விசுவாசமாக பணியாற்றியதும், அவர்களுக்காக உயிரையும் பணிய வைத்து பணியாற்றுவதும், உயிரை தியாகம் செய்வதற்கும் தயார் என்று சொல்வது அது மேடை பேச்சு அல்ல. அது என் உதிரத்திலிருந்து வருகிற பேச்சு, சத்தியமான பேச்சு. இப்போது பிரச்சனை எங்கிருந்து வந்தது? முதலே நிலைப்பாட்டை மாற்றியது யார்? அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்து கட்சிக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு யார் காரணம்? மூல காரணம் யார்? இந்த காரணங்களுக்கு வித்தாக இருந்தவர் யார்? அத்தனையும் சாட்சாத் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ். இப்போதும் சொல்கிறேன், நாளை காலை அவருக்கு பதவி என்று சொன்னால், அவருக்கு அதிகாரம் என்று சொன்னார், அவர் சொல்வது நிபந்தனையற்று நான் சரணாகதி அடைகிறேன் என்று சொல்வது அத்தனையும் உண்மை இல்லை. அவர் அவருடைய அதிகாரத்திற்காகவும், அவருடைய பிள்ளைகளுடைய அதிகாரத்திற்காகவும், அவருடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காகவும் அவர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். நான் ரவீந்திரநாத்தை பற்றி கேட்ட கேள்விக்கு, பத்திரிகை நிறுவனங்கள் கேட்ட கேள்விக்கு அவரை தெரியாது என்று சொல்வது நாகரிகத்தோடு நான் அந்த பதிலை சொன்னேன். திரும்ப திரும்ப அவர்கள் கேட்டபோதுதான் இரட்டை இலை நமக்கு வாழ்வு கொடுத்த அந்த சின்னம், அதை எதிர்த்து நிற்பது என்பது இறப்புக்கு சமானம் என்றுதான் உண்மையான விசுவாச தொண்டர்கள் கருதுவார்கள் என்கிற கருத்தை நான். இதிலே அவர் கோபத்தின் உச்சிக்கு சென்று எனக்கு எச்சரிக்கை விடுவது என்னை பற்றி மதுரை மக்களுக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். மதுரை மக்களுக்கும் நன்றாக தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நன்றாக தெரியும், அம்மா அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஏதோ அம்மா மறைந்து விட்டதுனாலே உங்களை தள்ளி வைத்ததும், உங்களை ஒதுக்கி வைத்ததும், உங்கள் மீது நம்பிக்கை இழந்ததும் இந்த நாட்டு மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் தெரியாததை போல நீங்கள் ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவதை எங்களை போன்ற உண்மை தொண்டர்கள், விசுவாச தொண்டர்களை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இப்போதும் நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பதவியில எந்த உச்சத்துக்கு வேண்டுமானாலும் தமிழ்நாட்டில பொது வாழ்க்கையில வாருங்கள், எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அதுல எந்த விதமான வருத்தமும் இல்லை. ஆனால் உங்களுடைய சுயநலத்திற்காக, அதிகாரத்திற்காக நீங்கள் உண்மையை மறைத்து பொய்யை உண்மையோடு சொல்வது உங்களை நம்பி இருக்கிற 1-2 தொண்டர்கள், அப்பாவி தொண்டர்களுக்கும் ஒரு தவறான வழிகாட்டுதலை நீங்கள் வழங்காதீர்கள். இப்போதும் இந்த பதில் உங்களுக்காக அல்ல. மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே, இந்த பதில் உங்களுக்கானது அல்ல. இது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுக்காக. இப்போதும் வேண்டுமானாலும் உங்களுடைய சுயரூபத்தை தெரிந்து கொள்வதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் தொடங்கி, நைனா நாகேந்திரன் தொடங்கி, இன்னும் எத்தனை தலைவர்கள் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும். தனக்கு பின்னாலோ முன்னாலோ எந்த ஒருவரும் அம்மாவினுடைய கவனத்திற்கு, தலைமையுடைய கவனத்திற்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே இப்போதும் தேனி மாவட்டத்திலே நீங்கள் சென்று கேட்டால் சொல்லுவாங்க. உங்களை தவிர்த்து, உங்கள் பிள்ளைகளை தவிர்த்து ஒரு கழகத்தினுடைய தலைமைக்கு தகுதி வாய்ந்தவர்களை நீங்கள் வளர்த்து விட்டிருக்கிறீர்களா? அவர்களுக்கு முன்னேற்றி அவர்களுக்கு அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா என்றால் நிச்சயமாக இல்லை. இதுதான் நீங்கள் கடைபிடித்த பாதை, தர்மம். ஆகவே உங்களை வணங்கி கேட்கிறேன், எனக்கு எச்சரிக்கை விடுகிற தகுதி உங்களுக்கு இல்லை. நான் எந்த எச்சரிக்கையும் எதிர்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன். இன்னும் விவாதிக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் நானும் தயாராக இருக்கிறேன்.